இல்ல திமுக செய்தி தொடர்பாளர் வந்து எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் அவசியம் கிடையாது, அனுமதிக்கவும் முடியாது. ஒரு நிமிஷம் இல்லைங்க, அதையே நான் क्वेश्चन பண்றேன். எப்படி பத்திரிகையாளர் கூப்பிடுறீங்க? ஒரு அரசியல் கட்சி வெளிப்படையாக ஒரு கட்சி அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் எப்படி பத்திரிகையாளர் தான்? இல்ல அவருக்கு அவர் என்னவாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இல்ல செந்தில் நீங்க டாக்டர் அரசியல் தனிப்பட்ட முறையில் தேவா அப்படி இல்ல இல்ல டாக்டர் தனிப்பட்ட பேஷண்ட சந்திக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் வெளியில வச்சுக்கலாம். இல்ல டாக்டர் தனிப்பட்ட முறையில் மாத்திர வேண்டாம். சுமன் அவர் என்னவா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கறத அவருடைய விருப்பம், அதை அங்கீகரிக்கிறோம். நீங்க அவருக்கு பெயிண்ட் பண்ண அனுமதிக்க முடியாது. ஒத்துழைப்பு கொடுங்க. இல்ல நான் பெயிண்ட் பண்ண அனுமதிக்க முடியாது, நான் மறுப்பு சொல்லிட்டேன். சுமந்த் மீடியா உங்க தப்புங்க, உங்க தப்பு. நான் மீடியாவை தான் சொல்றேன். இல்ல நீங்க வந்து ஒரு நாங்க கூப்பிடுறோம், நாங்க முடிவு பண்ணுவோம். சுமந்த் இல்ல சுமந்த் பத்திரிகையாளர் என்ற போர்வை நீங்க டிஜிட்டல் மீடியா நீங்க சொல்லுங்க நடத்திட்டு இருக்கீங்க. செந்தில் இல்ல இவர் டாக்டர் இருக்காரு. சுமந்த் இல்ல இல்லங்க சார், இல்ல நீங்க விருந்தாளி தான கூப்பிட அவசியம் இல்ல. டிஜிட்டல் மீடியா நடத்திட்டு இருக்காரு. இல்ல அவர் எங்களுடைய விருந்தாளி, நீங்களும் எங்களுடைய விருந்தாளி. செந்தில் இல்ல சுமந்த் இல்ல தனிப்பட்ட முதலா போகுது, வேண்டாம். இல்ல தனிப்பட்ட முதலா போகுது. சுமந்த் தலைப்புக்கு வந்துருங்க. திராவிட செய்தி தொடர்பாளர் யாரும் வந்து எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சுமன் சொல்றாரு. அங்கிருந்து தான் வந்து இந்த விவாதம் இன்னொரு கட்டத்தை நோக்கி போகுது. அதற்கு வந்து முதல்ல நெறியாளரே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவரே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இந்த பக்கம் வந்து செந்தில்வேலும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து இங்க ஃபர்ஸ்ட் நெறியாளர் என்ன பேசுறாரு அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க வந்து அவர் எதுக்கு பெயிண்ட் பண்றீங்க? அவரை வந்து பெயிண்ட் பண்ணக்கூடாது, அவர் வந்து பத்திரிகையாளர் தான், அவர் தன்னை அப்படித்தான் அழைச்சுக்கிறாரு, அதற்கு வந்து எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு, அவர் தன்னை என்னவாக அழைத்துக் கொள்ள வேண்டுமோ அது மாதிரி வந்து அவங்க அழைச்சிக்கலாம், அவர் வந்து பத்திரிகையாளர் தான் அப்படின்னு சுமந்து கூட சண்டைக்கு போயிட்டாரு. ஐயா நீங்க வந்து நெறியாளர் அப்படிங்கிறதே இவர் மறந்துட்டாரு. மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல இன்னைக்கு இதுதான் நடந்துகிட்டே இருக்கு. இவங்க எதற்காக வந்து திமுகவை சேர்ந்தவர் ஒருவர், காங்கிரஸை சேர்ந்தவர் ஒருவர், அதற்கப்புறம் திமுக ஆதரவு நிலைப்பாடுள்ள ஒரு பத்திரிகையாளர் இப்படிலாம் வந்து ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னா இந்த ரேஷியோவே மாற்றணும். இப்போ இந்த ரேஷியோவில் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடுக்கு இன்னைக்கு தமிழன் பிரசன்னா பேசுறாரு, செந்தில்வேலு திமுக அதே ஆதரவு நிலைப்பாட்டில் தான் பேசுவார். அப்போ அவர் ஒரு 15 நிமிஷம் இவர் ஒரு 15 நிமிஷம் பேசினா என்ன ஆகும்? அரை மணி நேரம் ஆச்சு. அப்போ திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்களுடைய வாய்ப்பு அந்த நேரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ இதைத்தான் வந்து மீடியா இன்னைக்கு திட்டமிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க.